அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் படுக்கையில் இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நுழைகிறார்கள் அந்த அறைக்கு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலைமையை பார்த்தவுடன் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கடுமையான நோயால் அவதிப்படுகிறீர்கள் போல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் இருவருக்கு வரக்கூடிய நோயின் சிரமத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கொடுத்திருக்கிறான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆறுதலாக கேட்டார்கள், அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதரே 2 மடங்கு நன்மையும் சேர்த்துதானே அல்லாஹ் கொடுப்பான் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு நபிமொழியை, எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் ஒரு சிரமத்தை கொடுத்தால், ஒரு நோயை கொடுத்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதைப் போல அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதே என்று. சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில் சிரமம் ஏற்படுகிறதா? இந்த ஹதீஸை நினைத்து பார்த்துக் கொள்ளுங்கள். நோயால் அவதிப்படுகிறீர்களா? இந்த ஹதீஸை நினைத்து பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய கண்காணிப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய சிரமங்களை நீக்குவான், உங்களுடைய பாவங்களை அழிப்பதன் மூலமாக.